Hello guys, welcome back to our channel. Today in the video எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா thumbnail பத்தி தான் பார்க்க போறோம். சோ வந்து thumbnailல வந்து ஃபேஸ் காட்டுறது சரியா பிழையா அப்படினு தான் பார்க்க போறோம். thumbnailல ஃபேஸ் காட்டி நாங்க thumbnail செய்யறது மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணல அப்படினா கீழே இருக்கிற பட்டனை அழுத்தி subscribe பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் ஐகானையும் டச் பண்ணி ஆல் த செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்த்திரலாம். நம்ம சேனலை பத்தி பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். டெய்லி 3 வீடியோ மேக்ஸिमम அப்லோட் பண்ணுவோம். சோ வந்து அதை விட கூடுதலா அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். சோ வந்து நம்ம சேனல்ல வந்து giveaway வீடியோன்னு போட்டுக்கிறோம். giveaway வீடியோ பார்க்கல அப்படினா இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ, இந்த giveaway. and வந்து நீங்க வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ நான் ரீச் பண்ணிட்டேன்னு. ரீச் பண்ணலன்னா ரீச் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்லிடுங்க. இப்போவே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கிவ்அவேல ஜாயின் ஆகிடுங்க. கிவ்அவேல 3 பேருக்கு வந்து நாங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ வந்து அந்த 3 பேரில் ஒருத்தர் நீங்களாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ வந்து நீங்கள் இப்போவே அதில் ஜாயின் ஆகிடுங்க. ஓகே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா வீடியோஸுக்கும் வந்து நம்மளுடைய இமேஜ் போட்டிருப்போம். இமேஜ் போடாத எந்த ஒரு வீடியோவுமே இல்லை thumbnailல. ஸோ வந்து ஏன் நாங்கள் இமேஜ் போடுறதுல எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இமேஜ் போடுறது மூலமாக உங்கள் வீடியோ வந்து இன்னொரு பர்சன் வந்து பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும். அந்த ஒரு காரணம்னா ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் போடுறதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ வந்து இப்படியான ஒரு பர்சன் வந்து எங்களுக்கு வீடியோ போடுறாங்க, எங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும். அந்த ட்ரஸ்ட் வர்றது மூலமாக நாங்கள் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் வந்து நிறையவே வியூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து thumbnail கிரியேட் பண்ணும்போது அட்ராக்டிவாக இருக்கணும் அண்ட் வந்து இம்ப்ரெஷன் ஆகக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வியூஸ் வரும். ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து யூடியூப் அதாவது வந்து 2022 யூடியூப் எட்ஸ் கூட்டுற மாதிரி அப்படின்னு போட்டுக்கிறோம். அதாவது வந்து வியூஸ் கூட்டுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்றத. ஸோ வந்து அதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டு ஜஸ்ட் அதை மட்டும் அப்லோட் பண்ணியிருந்தால் எனக்கு வர வியூஸுக்கு விட என் இமேஜும் போட்டிருக்கும் போது வியூஸும் அதிகரிக்குது. இப்படியான ஒருத்தர் இதை சொல்கிறாரு அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும், யூசர்ஸுக்கு அதாவது வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து தெரியும். அந்த டைமில் வந்து உங்கள் வீடியோஸுக்கு வந்து வியூஸ் வாட்ச் ஹவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கைஸ். ஸோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து நீங்கள் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 𝗏்ஃபான்ஸ்வியூவாக இருக்கட்டும், இல்லை வந்து 𝗀𝗏𝗏்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சைபர் தமிழாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. மிஸ்ட்ரி இந்த மாதிரி சேனல் எல்லாத்துலேயுமே வந்து thumbnailல வந்து அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணுவாங்க. மதன் இந்த சேனலில் கூட அவருடைய இமேஜ் வந்து அப்ளை பண்ணியிருப்பார். ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸுக்கு எல்லாமே தெரியும் என்ன பண்ணணும், என்ன பண்ணினா எங்களுக்கு வந்து வியூஸ் அதிகரிக்கும் அப்படின்றது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லா பெரிய பெரிய யூடியூபர்ஸும் அவங்களுடைய அந்த இமேஜஸை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இமேஜஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட் வருதுன்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து இது மூலமாக ஏதாச்சும் இஷ்யூ வருமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூவும் வரப்போகிறதில்லை. நீங்கள் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக உள்ளது ஒன்று நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இஷ்யூ வரும். அப்படி இல்லைன்னா எந்த இஷ்யூவும் வரப்போகிறதில்லை. கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து செக்ஸுவல் இமேஜஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த மாதிரி ஆபாச படங்கள் உள்ள மாதிரி, இல்லை வந்து அந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது. அதாவது வந்து thumbnails இமேஜஸ் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்து உங்கள் வீடியோவை டிலீட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இது உங்கள் இமேஜ் தானே கைஸ். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இது மூலமாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வந்து வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது.